திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயனடைவார்கள். அப்படித்தான் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் தொடங்கி திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரை போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து அனைத்து தரப்பு மக்களையும் பயனடைய வைத்துள்ளனர். தனியார் வசம் இருந்த பேருந்து தடங்கள் அரசுடைமை, மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ், சிற்றுந்து திட்டம் தொடங்கி மகளிருக்கு விடியல் திட்டம், கிளாம்பாக்கம், முடிச்சூர் பேருந்து நிலையங்கள், நவீன பேருந்துகள் என பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறது திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2021க்கு பிறகு 8682 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 3000 புதிய பேருந்துகள் வரப்பெற்று மக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. 2022-2023 நிதியாண்டில் 1000 பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் 130 கோடியும், 2023-2024 நிதியாண்டில் 500 பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் 76.34 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் மொத்தம் 1500 பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. எஞ்சிய பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய கண்காணிப்பு கேமரா, இருக்கைகளில் அவசர அழைப்பு பொத்தான் பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் 2500 மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் இத்திட்டத்தின் கீழ் வருகின்றன. தற்போது 2330 பேருந்துகள் மற்றும் பணிமனைகள், பேருந்து நிலையங்கள் என மொத்தமாக 63 இடங்களில் இத்திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இத்திட்டத்தினை அனைத்து போக்குவரத்து கழகங்களும் விரிவுபடுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நவகிரக சிறப்பு பேருந்து திட்டம் உதகமண்டலம், கொடைக்கானல், ஏற்காடு மலைப்பகுதிகளுக்கு கோடை காலங்களில் சிறப்பு சுற்றுலா பேருந்துகள் கட்டண சலுகையுடன் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் கீழ் இயங்கும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் தற்போது மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் மூலம் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் மூலம் 1.3 கோடி மக்கள் பயணச்சீட்டு பெற்று பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த சாதனை இந்திய அளவில் சாலை போக்குவரத்தின் கீழ் முதல் இடத்திலும், அனைத்து வகையான போக்குவரத்தின் கீழ் ரயில்வேவிற்கு அடுத்ததாக 2ஆம் இடத்திலும் இருக்கிறது. கோடை விடுமுறை நாட்களில் பயணிகள் அதிக அளவில் பயணிக்க உள்ளதால் தமிழகத்தில் முதல் முறையாக எஸ்இடிசி எனப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் ஸ்லீப்பர் வகை பஸ்களை தனியாரிடமிருந்து வாடகைக்கு பெற்று இயக்க போக்குவரத்து துறை முடிவு செய்திருக்கிறது. இதன் மூலம் புதிய பேருந்துகளை வாங்குவதை காட்டிலும் குறைவாகவே செலவாகும் என்று கூறப்படுகிறது. வரும் நாட்களில் புதிதாக பேருந்துகளை வாங்குவதற்கு எஸ்இடிசி திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே டிஎன்எஸ்டிசி, விழுப்புரம், மதுரை ஆகிய நிர்வாகங்கள் மூலம் வார இறுதி நாட்கள், பண்டிகை நாட்கள், பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கும் நடைமுறை அமலில் இருப்பது கவனிக்கத்தக்கது. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும். இந்நிலையில் எஸ்இடிசி எனப்படும் தமிழக அரசின் மாநில எக்ஸ்பிரஸ் போக்குவரத்து கழகம் சில திட்டங்களை வகுத்திருக்கின்றன. பயணிகளின் வருகையை சமாளிக்கும் வகையில் தனியாரிடம் இருந்து 20 ஏசி அல்லாத ஸ்லீப்பர் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்க உள்ளது. இவை சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான டெண்டர் போக்குவரத்து துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சீசன் காலங்களில் பொதுமக்களின் வருகையை சாதகமாக்கிக் கொண்டு ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க போக்குவரத்து துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது.